வணக்கம். 10 என்கின்ற இந்த நூலானது சேரர்களை பற்றி மிகுதியான குறிப்புகளை தருகின்ற ஒரு நூல். பணியிடை மற்றும் ஓய்வு நாட்களில் கிடைக்கும் நேரங்களில் பழமையான தமிழ் இலக்கியங்களை பயின்று வருகின்றேன். அவற்றில் ஒன்றுதான் இந்த 10. இந்த நூலை நான் இன்னும் முழுமையாக கற்று முடிக்கவில்லை. நான் கற்றவரையில் அழகான தொடர்களும் இந்த நூலில் உண்டு. அவ்வாறான ஒரு தொடரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த தொடரில் வரும் சேர மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்கின்ற ஒரு சேர மன்னன். இவன் காண்பதற்கு அச்சம் தரக்கூடிய உடல் அமைப்பை உடையவனாம். இவனது தோற்றத்தை போரில் கண்ட உடனேயே எதிரிப்படை வீரர்கள் தங்களது படைக்கருவிகளை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்து விடுவார்களாம். அது மட்டுமல்ல, இவனுக்கென்று ஒரு தனி திறனும் இருக்கிறதாம். போரில் வாள் கொண்டு போர் செய்ய துணிந்தால் எதிரிப்படை வீரர்களை எல்லாம் நிலத்தில் வீழும்படி திறம்பட வாளை கையாள்பவனாம் இவன். ஒரு தொடர் கூட அதற்கு சான்றாக இருக்கிறது. வயவர் வீழ வாளரின் என்று ஒரு தொடர் வருகிறது. அது மட்டுமல்ல, போரில் வெற்றி பெற்றால் அதில் கிடைக்கும் பொருட்களையும் செல்வங்களையும் தன் படை வீரர்களுடன் தன் குடிமக்களோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இயல்பை உடையவனாம். ஒரு அழகான தொடரும் அதற்கு சான்றாக விளங்குகிறது. என்ன தொடர் என்று பார்க்கலாமா? கொழுங்குறை மையூன் பெய்த வெண்ணல் வெண்சோறு நனையமை கல்லின் தேரலோடு மாந்தி. கொழுங்குறை மை ஊன் அப்படின்னா கொழுப்பை உடைய ஆட்டின் இறைச்சி என்று பொருள். மை அப்படின்னா ஆட்டை குறிக்கும். வெண்ணெல் வெண்சோறு அப்படின்னா வயலில் அறுவடை செய்யப்பட்டு வீட்டிற்கு கொண்டு வந்த அந்த புது நெல்லை உரலில் இட்டு உலக்கையால் குத்தி உண்டாக்கப்பட்ட அரிசியில் சமைக்கப்பட்ட அந்த வெண்மையான சோறு. இவற்றோடு இந்த கொழுப்பு நிறைந்த ஆட்டிறைச்சியையும் கலந்து தருபவன்தான் இவன் என்பது இதற்கு பொருள். கொழுப்பு நிறைந்த ஆட்டின் இறைச்சியையும் கலந்து தன் மக்களுக்கும் தன் வீரர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல் என்று இந்த தொடர் அவனை பறைசாற்றுகிறது. ஒரு அழகான தொடர். இந்த தொடர் உங்களுக்கு விருப்பமான தொடர் அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதன்முறையா என்னுடைய காணொளிகளை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.